ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் நாம் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். அங்கிருக்கும் கள விவரங்களை இன்று காலையிலிருந்தே பார்த்து வருகிறோம். இந்த திருக்கல்யாணத்தின் சிறப்பு, மதுரையில் நடைபெறும் இந்த சித்திரை திருவிழா ஏன் உலக புகழ் பெற்றது, இதனை காண்பதனால் தரிசிப்பதனால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பது குறித்தான பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு அரங்கில் சைவ சித்தாந்த ஆசிரியர் திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைகிறார் மருத்துவர் திருமிகு சுதா சேஷையன், ஆன்மீக சொற்பொழிவாளரும் ஆகிய அவர் இணைகிறார். பேசலாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து. சார், முதல்ல வணக்கம், நன்றி எங்களோடு அரங்கத்தில் இன்றைக்கு இந்த ஒரு அழகான தருணத்தில் இணைந்ததற்கு நன்றி. முதல்ல மதுரை சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது. அதுலயும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வு அப்படின்றது காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தினுடைய முக்கியத்துவம், சிறப்பு, இதனை தரிசிப்பதனால் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத நீங்க விளக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களா பேசலாம். கோயில்களினுடைய முக்கியத்துவத்தோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லா சிவாலயங்கள்லையும் பெரிய கோயில்கள்லாம் திருவிழாக்கள் நிறைய நடக்க பார்க்குறோம். ஆண்டுதோறும் மாதந்தோறும் விழாக்கள் இருக்கக்கூடிய கோயில்களில் பிரம்மோற்சவம்னு சொல்லப்படுற அந்த ஆண்டு விழா 10 நாள் 12 நாள் நடக்கக்கூடிய அந்த விழா தான் இருக்கிறதுலேயே முக்கியமான விழா. அந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சைவ ஆகமங்கள் சொல்லி கேட்குறோம். எந்த ஒரு தெய்வத்தினுடைய அருளுக்கும் அந்த தெய்வத்தை கொண்டாட வேண்டிய அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் இருக்கும்னுட்டெல்லாம் ஒரு சாதாரணமாகவே நம்ம சொல்லக்கூடியது தானே. அந்த விதத்தில் திருவிழாக்களில் இறைவன் எவ்வளவு தூரம் கொண்டாடப்படுறாரோ அந்த முக்கியத்துவத்திற்கு அது அந்த ஊரினுடைய சுபீட்சம், அந்த மக்களினுடைய அமைதி, நன்மை இதெல்லாம் விளையும். அதில் இந்த பிரம்மோற்சவமாக கொண்டாடக்கூடிய விழாவினுடைய நிறைவு எப்பயுமே திருக்கல்யாணமாகத்தான் இருக்கும். இறைவனுக்கும் இறைவிக்குமான திருக்கல்யாண வைபவமாக இருக்கும். பல ஸ்தலபுராணங்களில் அந்த கோயிலுக்கு வந்து அம்பிகை சுவாமியை பூஜை பண்ணி சுவாமியோடு அவள் இணையக்கூடியதாக இந்த திருக்கல்யாண வைபவத்தை தேவர்கள், மனிதர்கள், ரிஷிகள் எல்லோரும் மகிழும் விதமாக தாயும் தந்தையுமாக, உலகத்திற்கே தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் திருக்கல்யாணம் செய்து கொண்டு காட்சி தரக்கூடிய அந்த சிறப்பு தான். அது மதுரையிலேயே இன்னும் சிறப்பு பெறுதுன்னா, மதுரைக்கு இறைவன் வந்ததன் நோக்கமே மீனாட்சி அம்பிகையை திருமணம் செய்து கொள்வதற்குன்னு பார்க்குறோம். அதனால இந்த திருக்கல்யாண வைபவம் மதுரையில் இன்னுமே சிறப்பு பெற்று இருக்கு. மதுரைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்திற்கு அழகர் வரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அதே போல முருகப்பெருமானும் அவருடைய இடத்துல இருந்து வருவார். அது போன்ற பல கடவுள்களும் இந்த இடத்துல வந்து இந்த கல்யாணத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு கதைகளை நம்ம ஹிந்து மித்தாலஜில நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் பின் இருக்கக்கூடிய ஐதீகம், நம்பிக்கை, அது குறித்து சொல்ல முடியுமா? மதுரை இருக்கிறதுல தமிழகத்தில் பார்த்தோம்னா இருக்கிற தொன்மையான நகரங்கள்ல மதுரை முதன்மை இடம்பெறும்னு சொல்லலாம். நமக்கு சமீபத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சி வரைக்கும் ஒரு 3000 ஆண்டுகளாக தொடர்ந்து அங்க மனித நாகரீகம் வளர்ந்து அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் காலந்தோறும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி புதியதும் சேர்ந்து பழையது சிலது விடுபட்டுன்னு இப்படி வரக்கூடிய அமைப்புல மீனாட்சி அம்மனுடைய இந்த திருக்கல்யாண வைபவத்திற்கும் அழகருக்குமான சம்பந்தம் அப்படிங்கிறத ஒரு வரலாற்று பார்வையோடு பார்த்தோம்னா, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவம், இந்த திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், இந்த விழா எல்லாம் நமக்கு மாசி பங்குனி மாதத்தில் நடைபெற்றதாகத்தான் வரலாற்று சான்றுகள் தெரிவிக்குது. இப்போ மதுரையிலே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் ஒரு 2 நாள் முன்னாடி விழாவாக நடந்தது. அதே மாதிரி சொக்கநாதருக்கு ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் ஒரு பட்டாபிஷேக வைபவம் நடக்கும். அந்த கணக்குப்படி பார்த்தா மாசியிலிருந்து நமக்கு ஆவணி வரைக்கும் ஒரு 6 மாச காலம் மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்யறதாகவும், ஆவணியிலிருந்து அடுத்த தை முடிய சுந்தரேஸ்வரருடைய ஆட்சி நடக்கிறதாகவும் தான் அங்க ஐதீகம். ஆனா திருமலை நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்துல வைகை கரைக்கு தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி அம்மன் ஆலயமும், வடக்கே இருக்கக்கூடிய அழகர் கோயில் திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லப்படுற அதுவும் ஒரு தொன்மையான வைணவ திவ்ய தேசம். அங்கிருந்து அந்த அழகருக்கு நடைபெறக்கூடிய சித்திரை விழா, இது இரண்டையும் ஒன்றிணைக்கிற மாதிரி ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கு. அதனால தான் இன்னைக்கும் மதுரையில சித்திரை திருவிழாவாக இது நடந்தாலும் தேரோடக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி வீதியில தான் திருத்தேர் விழா இதெல்லாமே நடக்கும். இப்போ மாசி மாதம் பங்குனி மாதம் இணைந்து நடந்த அந்த விழாவை திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் அதை சித்திரை விழாவாக அதை மாற்றி அமைக்கிறாங்க. அதோட சேர்ந்து வரும்போது சித்திரையில வைகை கரைக்கு அழகர் எழுந்தருளின அந்த திருவிழாவும் இதுவும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆச்சு. ஒருவேளை சேர்க்கறதுக்காகத்தான் இதை மாற்றி அமைத்தார்களோன்னு கூட சொல்லலாம். அதுக்கு பின்னாடி எந்த ஐதீகமோ நம்பிக்கையோ எதுவும் இல்லை. அவர் ஒரு வசதிக்காக கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவம் மாசி பங்குனியில் நடந்த இதை சித்திரையில மாற்றி அமைத்ததும்
அவங்க அந்த அரசர் காலத்துல அது நடந்தேறியது எதற்காக அப்படின்ற விஷயம் நமக்கு இன்னும் சரிவர தெரிய வரல. இல்ல அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த காரணம் இல்லாம செஞ்சிருக்க முடியாது. அதிகப்படியா சொல்லக்கூடிய காரணம் அந்த நூற்றாண்டு ஒரு 17-18ஆம் நூற்றாண்டு காலத்துல சைவ வைணவ சமய பூசல்கள் நிறைய நடந்ததாக தெரிய வருது. அது நமக்கு காஞ்சிபுரத்துல இங்கே மதுரை பக்கத்துல எல்லாம் இந்த இரண்டு சமயங்களுக்கும் நடுவே இருந்த கருத்து வேறுபாடுகள், அது காரணமாக எழுந்த பூசல்கள், இது நிறைய நடந்து கொண்டிருந்ததுனால ரெண்டுத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு விதமாக மன்னர்களுக்கு மக்கள் அமைதியா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதனால ஒரு திருவிழாவின் மூலமாக பெரும்பான்மை மக்கள் ஒன்றிணையும் போது சைவாலயத்தில் ஒரு திருவிழா, அது 12 நாள் விழாவாக மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வைகை நதியினுடைய தென்கரையில் அது நடந்து முடியறதுக்கும், அது அடுத்த நாளே அழகர் மதுரைக்கு விஜயம் செய்யக்கூடிய அந்த விழாவும் இந்த ரெண்டையும் ஒன்றாய் இணைத்து கொண்டு வரார். ஒரு விதத்துல வைகையினுடைய தென்கரையும் வடகரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் மாதிரி இந்த மாற்றத்தை நாம பார்க்கலாம். மாசி பங்குனியில நடந்த விழாவை மன்னராட்சிங்கிறதுனால சில முக்கியமான முடிவுகளை அவங்களும் எடுக்கலாம், அதற்கு சுதந்திரம் அவங்களுக்கு இருந்ததுனால அந்த காலத்துல இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம் இந்த 10 நாள் 12 நாள் அங்க நடக்கக்கூடிய இந்த பிரம்மோற்சவ விழாவை அழகர் மதுரைக்கு எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சியோடு ஒன்றி கொண்டு வர்றதுக்காக அதை மாற்றி இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது ஆன்மீக சொற்பொழிவாளர் மருத்துவர் திருமிகு சுதா சேஷையன் நம்மோடு நேரலை வாயிலாக இணைகிறார். அம்மா வணக்கம். வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை நம்ம நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு மக்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க அந்த கோயில இருந்து நேரலை வாயிலாக, புதிய தலைமுறை வாயிலாக வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் இதனை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்ப்பதன் பலன்கள் என்ன அப்படின்றது குறித்து, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றது குறித்து ஒரு முறை நீங்க விளக்கணும். கண்டிப்பா. நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பேரு நேரலை வாயிலாகவும் நேரிலேயும் நிறைய பேர் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திருக்கல்யாணத்தினுடைய சிறப்பு அப்படிங்கும்போது, ஒன்று பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம். இந்த பிரபஞ்சம்ங்கிறதே பரமேஸ்வரனும் பார்வதியும் தான். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பரமேஸ்வரனாக உருவகம் பண்ணினால் அந்த பொருட்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி தான் பரமேஸ்வரியான பார்வதியான மீனாட்சி அம்மை. ஆக இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம்ங்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை புதுப்பிக்கக்கூடிய, பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருக்குமான ஆற்றலை மீண்டும் அதனுடைய முழுமையோடு வெளிவர செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனால தான் இந்த சடங்கை பார்ப்பது என்பது அவரவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை புதுப்பித்துக் கொண்டு அந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு வைபவமாக, ஒரு ஊக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்சம் முன்னால நம்ம இந்த நிகழ்ச்சியை நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் ஒரு அற்புதமான சங்கதியை இங்க சொன்னாங்க. அதாவது மாசி மாதத்துல நிகழ்ந்து கொண்டிருந்த திருக்கல்யாணத்தை எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும்ங்கிறதுக்காக சித்திரை மாதத்துல இந்த பக்கம் அழகர் ஆற்றல் இறங்கும் போது அதோடு சேர்த்து ஒருங்கிணைத்தால் எல்லோருக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு மன்னர் ஆசைப்பட்டு அதை செய்தார் அப்படின்னு. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. தை மாசத்துல வழக்கமாக அறுவடை, மாசி மாதத்துல அந்த அறுவடை வேலைகள்லாம் முழுமையாக முடிஞ்சிருக்காது. அதனால மாசி மாதத்துல திருக்கல்யாணம் நடந்தால் அந்த சமயத்துல அதில் பங்கேற்பதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவரவர்கள் கிராமங்கள்ல இருப்பார்கள். சுத்துப்பட்டுல இருந்து வரக்கூடியவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனாலதான் எல்லாரையும் இந்த கோடை காலத்துல அவ்வளவாக வயல் வேலையோ இல்ல வீட்டு வேலையோ இந்த கோடை காலத்துல இருக்காது. அப்படி கோடை காலத்துல இல்லாத நேரத்துல இதையெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மன்னர் இவற்றை மாற்றி அமைத்து ஒருங்கிணைத்தார். அதற்கே என்ன காரணம்னா, எல்லோரும் இதில் பங்கு பெற வேண்டும். இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தால் அவரவர்கள் வீடுகள்ல இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், மங்கள நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனாலதான் இந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்ப்பதற்கு எல்லாரும் குழுமியிருக்கிறார்கள். முக்கியமாக அவரவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுடைய எல்லா வேலைகளும் எல்லா பணிகளும் தடையில்லாமல் நடக்கும் என்பதற்காகத்தான் இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இதை ஒரு முறை கண்ணார தரிசித்து விட்டோம் என்றால் நம்முடைய உள்ளங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு இது மிக தூண்டுகோலாக இருக்கும், உந்து சக்தியாக இருக்கும் என்பதுதான் பெரியவர்கள் நமக்காக வகுத்து வைத்த இந்த முறை.
நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐதீகம் நம்பிக்கை அது எவ்வளவு ஒரு அழகான விடயம் பாருங்களேன். சார் சொன்னதாகட்டும், அம்மா நீங்க சொன்னதாகட்டும், சைவ வைணவ பூசல்கள் இல்லாம எல்லாரும் ஒன்று கூடி இதனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொண்டாட்ட மனநிலை வருவதற்காக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்தாரு. எல்லா மக்களும் பங்கு பெற வேண்டிய அவர்களுடைய ஆற்றலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும், எல்லாரும் பங்கு பெறுவதற்கு அந்த காலம் ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இதனை அமைச்சிருக்காங்க சித்திரை மாசத்துல அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு அழகான விஷயம், எவ்வளவு யோசிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய நம்பிக்கைகள் மூலமாக அப்படின்றது நமக்கு புரிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரலை தொடரும். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.